சமீபத்துல ரஷ்யால இந்த கிரானஸ் சிட்டி ஹால்ல வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த தீவிரவாத தாக்குதல பத்தின என்குவைரி வந்து பின்னாடி போயிட்டே இருக்கு. பல வகையான விஷயங்கள் ரகரகமா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா, உக்ரைன் இதில எப்படியாவது லிங்க் பண்ணும் அப்படின்றதுக்காக பல வகையான ப்ரூஃப்ஸ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த வரிசையில ஒரு திடுக்கிடும் உண்மைய போட்டு உடைச்சுக்கிறாங்க ரஷ்யா. என்னன்னா, இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எப்படி லிங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்டரு. பட் ஆனா இப்ப அதுக்கான லிங்கிங் சோர்சஸ் லைனா ஒண்ணொண்ணா வந்துகிட்டு இருக்கு. ஹண்டர் பைடன் அவர்கள் இருக்கார் இல்லையா? அதாவது தற்போது அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கத்தோட அதிபரா இருக்கக்கூடிய மகன் தான் ஹண்டர் பைடன். ஜோ பைடன் அவர்களோட பையன் தான் ஹண்டர் பைடன். இப்ப அவர் மேல வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரஷ்ய தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி, அது அவருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் எங்ககிட்ட இருக்கு, சோர்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து லிங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. சோர்சஸ், அதாவது இவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அமெரிக்க தரப்புல இருந்து எப்படி பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா, எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம ரஷ்யா இது போல ஹண்டர் பைடன் அவர்களோட கொண்டு போய் லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இதுல உள்குத்து என்ன அப்படின்னா, சமீப காலமா இந்த டக்கர் கல்சன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அதுவும் இந்த ஒரு நபர், அவர் பேரை சொன்னாலே யூடியூப்ல வந்து பேன் பண்ணிடுறாங்க. அதனால அவர் பேரை மட்டும் சொல்ல, ஆல்ரெடி சொல்லி ஒரு வீடியோ டெலீட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஓகே. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு அடுத்த அம்பாசிடரா மாறிடுவார் அமெரிக்கா சார்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாவே. ஏன்னா இந்த சேச்சன் ஆர்மியில் போய் உட்காந்து பேசுறது, இந்த மேடை பேச்சு, இது போல பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இணைஞ்சு செயல்படுறதுனால எனக்கு என்னமோ ரிப்பப்ளிகன்ஸும் மாஸ்கவும் ஒன்றா சேர்ந்து கை கோத்துட்டாங்களோ அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இந்த ஹண்டர் பைடன் அவர்கள் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ் அமெரிக்காலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ரஷ்யா அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த உக்ரைனில் பயோ லேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லேபுக்கு பின்னாடி உக்ரைனுக்கு பெருமளவில் இருந்து உதவுனதே இந்த ஹண்டர் பைடன் தான் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸு, வீடியோ ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. பட் அதில் அப்படியே மூடி இருந்தது. இப்போ திரும்ப இந்த பிரச்சனையில் இவர் வந்து சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியம் அடைகிற மாதிரி இருக்கு. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. 2015 2017 நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் டக்கர் கால்சன் அவர்களும் பேசியிருப்பாங்க இல்லையா இன்டர்வியூவில். அந்த சமயத்தில் இதை சொல்லியிருப்பாரு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இந்த நார்த் காக்கசஸ் பகுதி இருக்கு இல்லையா, அதாங்க இந்த அசர்பைஜான், இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸோட உதவியால் இந்த சேச்சன் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அந்த டைமில் நடந்துட்டு இருந்தது. அதுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள், அப்புறம் வெஸ்டர்ன் அலைஸ் சில நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்களா. அதாவது இந்த சேச்சன் கிட்ட இருக்கக்கூடிய சில நபர்கள், விரோதிகள் பேசியிருப்பாங்க இல்லையா அசர்பைஜானோட, அதோட லிங்க்கெல்லாம் பேசின விஷயங்கள்லாம் இன்டர்செப்ட் பண்ணி அதோட ப்ரூஃப்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் ஒபாமா அவர்கள் தான் அதிபராக இருந்தார் நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு. ஸோ அவர்கிட்ட கொடுத்ததா, ஒரு அதிபர்கிட்ட, அமெரிக்காவோட ஒரு அதிபர்கிட்ட கொடுத்தா சொல்லியிருப்பாரு. என்ன பேர்னு எனக்கு தெரியல, மேபி ஒபாமா அவர்கள் கூட இருக்கலாம். அவர்கிட்ட அந்த ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாராமா, நான் வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. ரஷ்யாவுக்கு வரும்போது அவர் இந்த ப்ரூஃப் கொடுக்கும்போது ரஷ்ய அதிபருக்கு வந்து கொடுத்துட்டு போனதா இந்த டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூ இருக்கும்போது புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைம்லேயே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது ஏதோ செய்யறேன் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆதாரம் கொடுத்ததுக்கு. இப்போ இதெல்லாம் ஆதாரம் நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்கன்னு எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒத்துக்குவா போகிறாங்க அப்படிங்கிறது போல கேள்விலாம் இருக்குது. பட் இதை காரணமாக சொல்லி மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா இந்த மே மாதம் இந்த 9ஆம் தேதிக்கு மேலே ஒரு 15-20க்கு மேலே இந்த உக்ரைனை வந்து தாக்குவாங்களா, ஃபுல் மொபிலைசேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல் பல கேள்விகள் வருது. ஆனால் ரஷ்ய தரப்பில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க, ஏங்க ஃபுல் மொபிலைசேஷன் பண்ணுவீங்களா அப்படின்றது போல் கேட்டதுக்கு, அட போமா வேறு வேலையை இருந்தால் பாருமா, அதெல்லாம் இல்லை, ஃபுல் மொபிலைசேஷன்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்பில் வந்து ரொம்ப கூலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அட்டாக் மட்டும் ஃபெரோஷியஸாக நடந்துட்டு இருக்கு, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் திடுக்குடு உண்மையில் அப்படி டேர்னிங் பாயிண்ட்ஸாக நடந்துட்டு இருக்கு. இதனால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேத்திக்கு தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கிரஸ்னோஹரிஃப்கால ஒரு பகுதி, எப்படி சொல்கிறது, தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போய் சில பகுதியில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பதிவுலாம் பார்த்துருப்போம், வீடியோ பதிவுகளோட பார்த்துருப்போம். இப்போ அந்த பதிவுகள்லாம் மீட் எடுத்துட்டோம் அப்படின்றது போல் நேத்திக்கும் முந்தானேத்தோ தான் உக்ரைன் தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவுகள் வந்தது. ஸோ கிரஸ்னோஹரிஃப்கா முழுவதும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இது நடந்து ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நடந்து ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா 2 நாள் டிலே இல்லாமல் எந்த ஒரு வீடியோ பதிவுகளும் கிடைக்காது. அதாவது எக்ஸாக்டாக எந்த அன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால யூகிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷனை
இந்த கிருஷ்ணோஹரிஃப்கா டைரக்ஷனில் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் 3 பக்கத்துலேருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால கிருஷ்ணோஹரிஃப்காவோட தெற்கு பகுதியிலையும் கிருஷ்ணோஹரிஃப்காவோட கிழக்கு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை பிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது அதாவது தெற்கு பகுதியிலேருந்து முன்னேறி இருக்கிறாங்க, கிழக்கு பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்கன்னா அங்கே இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஹோல்டாக, அதாவது அந்த இடத்துல அவங்களோட காலை பதிக்கணுன்றதுக்காக முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஃபர்தராக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த பகுதியில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்றதுக்காக உக்ரைன் மேலும் மேலும் ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2 வீடியோ பதிவுகளும் கொடுத்தது உக்ரைன் தான். உக்ரைனோட சோர்சஸ் நாங்கள் எப்படி ரஷ்யாவை வந்து வீழ்த்துறோம்னு பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிற பகுதிகளில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, அதனால தான் அங்கே குண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த வீடியோ பதிவில் வந்து அப்படியே ஒரு பர்டிகுலர் டைமில் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க் தான் டர்ட்டில் டேங்க் அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்பில் செல்லமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அதுக்கான பேர்லாம் வரல. அதாவது டேங்க்ன்றதே ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் தான். இப்போ அந்த ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கே ஒரு ஆர்மர் தேவைப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்த கம்பி வலையெல்லாம் வச்சு பார்த்தாங்க, எல்லாம் வச்சு பார்த்தாங்க, எல்லாம் தூக்கி வீசுங்கப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ இது வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல் அந்த டேங்க்கே கவர் பண்ணுது. இதனால ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த டேங்க்னால அந்த முன்னாடி சுற்றுவாங்க இல்லையா டேரக்ட் ஃபுல் ரொட்டேஷன்லாம் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும், அதை நோக்கி தான் சுட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலும் இந்த டர்ட்டில் டேங்க்னு சொல்கிறாங்களே, இந்த டர்ட்டில் டேங்கோட பயன் என்ன அப்படின்னா எந்த ட்ரோன்னாலும் இதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, அதாவது தாக்கி அழிக்க முடியாது. மிக பெருமளவில் முன்னேறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு ரஷ்ய வீரர்கள் இந்த டர்ட்டில் டேங்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு சேதாரமே இல்லாமல் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த டர்ட்டில் டேங்க் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வெற்றி அப்படிங்கிறது போல் என்ஜாய் பண்ணாமல் செகண்ட் அட்டாக்கும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. செகண்ட் டைமும் இந்த டர்ட்டில் டேங்கே வந்து சில பல வேலைகள்லாம் போய் நல்லா காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல அப்படி இப்படின்ட்டு. இதில் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. செகண்ட் வேவ்லையும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டேங்க் ரிட்டர்ன் போயிருக்குது. இந்த டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணோஹரிஃப்காவை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா இந்த டேங்கை பத்திரமா அப்படியே ரிட்டர்ன் கொண்டு போய் பெத்ரோஸ்கி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டவுன், இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. எப்படி இப்போ அங்கே வச்சுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது அங்கே தான் வச்சுக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல. பட் ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடியோ பதிவு எப்படி உள்ளே போயிருக்கு, என்ன மாதிரியான அடி வாங்கியிருக்கு, அதெல்லாம் தாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு ரஷ்ய வீரர்கள் குஷியில் வந்து இந்த வீடியோ பதிவு எடுத்து போட்ட உடனே வெற்றி வெற்றின்னு எல்லாரும் பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீரர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டர்ட்டில் டேங்கோட வீடியோ எடுக்கும்போது டாப்பில் ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ரூஃபில் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஷேர் ஆகும்போது இது உக்ரைனும் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது இது எந்த பகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் லொக்கேஷனில் ஹிமார் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹிமார் ஸ்ட்ரைக்னால அந்த டர்ட்டில் டேங்க் முழுவதும் அழிஞ்சிருச்சு. அதாவது இது போல தான் லூஸ் தனமாக யாராவது வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை எடுத்தோன்னே உடனே அப்படியே ஊருக்கெல்லாம் பரப்புனா இது போல வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் அந்த டர்ட்டில் டேங்க் சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிறது போல இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அந்த டர்ட்டில் டேங்கோட லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரஷ்ய வீரர்களோட மூமெண்ட்ஸ்லாம் அங்கே எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ரிகான்சன் ட்ரோன் மூலிமா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு மேலே சேட்டலைட்ஸ் தான் முஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பெத்ரோஸ்கி சிட்டியே நோக்கி சுற்றிக்கிட்டே இருக்கலாம், இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. இதனால ரஷ்ய வீரர்களோட முக்கியமான ஏதாவது ஒரு ஆயுத டிப்போ ஏதோ ஒரு மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறிடும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ ரஷ்யா இந்த ட்ரோன்களை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் அந்த மோட்டால் தாக்குதலாக இருக்கட்டும் ஷெல்லிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டர்ட்டிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறும் போது இந்த டர்ட்டில் டேங்கை இதுக்கப்புறம் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இந்த டர்ட்டில் டேங்க்லாம் முன்னாடி போனாங்கன்னா போய் இதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஒரு இடத்துக்கு ஃபார்வேர்டு போகிறாங்கன்னா ஒருவேளை இந்த டர்ட்டில் டேங்க் தாக்கி அழிக்கப்பட்டாலும் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் அந்த ஷவலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பதிவில் பார்த்துருப்போம், நான் குழி தோண்டுவாங்க இல்லையா, அவங்க தோண்டி இதுக்கு மேலே அது ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனுக்காக அதை எடுத்துக்கிட்டு இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பத்திரமா அங்கே இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்குவாங்க. இதுக்கு அதிக அளவில் உதவும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதே போல் ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கெல்லாம் இது போல் வச்சுருக்குறாங்க. எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறது போல் இதே போல் கிருஷ்ணோஹரிஃப்காவை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இப்போ அதை டேங்க்குக்கு பயன்படுத்தி அதிக அளவில் பெனிஃபிட் கொடுத்துருக்கு. இதே போல் மாடிஃபிகேஷன் இனி ஆர்மர்ட் பர்சனல் வெஹிக்கிளுக்கும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த பதிவு நல்லா இருந்துக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.